ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பரான ரோட் சைட் வடை சுண்டல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவை பொடியாக நறுக்கி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு புதினா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால நல்லா நிறைய சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு ஏற்கனவே வேக வச்ச வெள்ளை பட்டாணி, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை உள்ளே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி விட்டுக்கலாம். அதை இந்த மசாலாவோட சேர்த்துட்டு உடனே டக்குன்னு தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா இதில் பட்டாணி இருக்கிறதுனால டக்குன்னு கட்டி ஆகிடும். அதனால கூட 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா இது சீக்கிரமாக அங்கங்கே கட்டி ஆகிடும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கொதி வந்ததும் 200 கிராம் ஏற்கனவே வேக வச்ச வெள்ளை பட்டாணியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பட்டாணியை நான் ப்ரெஷர் குக்கரில் 5 to 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வேக வச்சு ஓப்பன் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலையில தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சுண்டல் தயாராகிடுச்சு. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆற கட்டி ஆகிடும், அதனால் தண்ணி கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுண்டலை ஒரு பிளேட்டில் போட்டு, இன்றைக்கி நான் வடை சுண்டல் பண்ணுறதுனால மேலே வடை தூவிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சமோசா சுண்டல் தேவைப்பட்டால் நீங்கள் சமோசா கூட இது மேலே தூவிக்கலாம். இந்த வடையை இந்த மாதிரி பிச்சு போட்டு மேலே தூவிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை தூவிக்கலாம். இது மேல துருவி வச்சிருந்த கேரட்டை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையை மேல தூவிக்கலாம். இது மேல கொஞ்சம் ஓம்பொடி தூவிட்டோம்னா அவ்வளோதான். ரொம்ப சுவையான ரோட் சைட் வடை சுண்டல் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானது. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணும்னா சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது மேலே இந்த மாதிரி எதுவுமே போடாமல் இந்த கிரேவி அப்படியே நீங்கள் இட்லி தோசை கூட தொட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.